வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு சவாலையும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் வீரமிக்க மேஷராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் பொற்காலம் தொடங்கப் போகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ராசி மண்டலத்தின் முதல் ராசி நெருப்பு ராசி, செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவர்கள் நீங்கள். எதற்கும் அஞ்சாத குணம், எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு, நேர்மை, இதுதான் உங்கள் அடையாளம். கடந்த சில காலங்களாக என்னதான் உழைத்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய உங்கள் கண்களில் மகிழ்ச்சி நீரை வரவழைக்கப் போகிறது இந்த குரு பெயர்ச்சி. 2026ஆம் ஆண்டு குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசிக்குள் நுழைகிறார். மேஷராசிக்கு இது 4ஆம் வீடு. ஒரு கிரகம் உச்சம் பெறுவது என்பதே விசேஷம். அதிலும் சுபகிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கிருந்து உங்கள் 8, 10 மற்றும் 12ஆம் இடங்களை பார்க்கப் போகிறார். இது வெறும் பெயர்ச்சி அல்ல, உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் ஒரு மகா யோக காலம். இந்த 20 நிமிட வீடியோவில் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் குரு பகவான் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இங்கே குரு பகவான் உச்சம் பெறுவது உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி இனிமை பெருகப் போவதை குறிக்கிறது. இத்தனை காலம் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் ஆழமான அன்பு பிறக்கும். உங்கள் தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயின் ஆசி உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும். சொந்த வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்கிற உங்கள் நீண்ட கால கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானமேறி வைகுண்டம் போனானாம் என்பார்கள். ஆனால் நீங்கள் இப்போது வானத்தையே தொடும் அளவிற்கு உங்கள் குடும்ப கௌரவம் உயரும். வீட்டின் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். மங்கள ஓசைகள் உங்கள் இல்லத்தில் ஒலிக்கும். அடுத்ததாக தொழில் பற்றி பார்ப்போம். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். தொழிலில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். புதிய கிளைகளை தொடங்குவீர்கள். என்னால் முடியுமா என்று யோசித்த நீங்கள் என்னால் மட்டுமே முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களிடையே இணக்கமான சூழல் நிலவும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் மற்றும் உரிமைகள் மிக எளிதாக கிடைக்கும். உங்கள் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி லாபத்தை இரட்டிப்பாக்குவீர்கள். சந்தையில் உங்கள் பிராண்ட் மதிப்பு உயரும். போட்டிகள் இருக்கும், ஆனால் அந்த போட்டிகளே உங்களை மெருகேற்றும் உரமாக மாறும். வேலைக்கு செல்லும் மேஷராசி அன்பர்களே, தயார் நிலையில் இருங்கள். 10ஆம் இடத்தை பார்க்கும் குரு உங்களுக்கு பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் வாரி வழங்கப் போகிறார். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். இத்தனை காலம் பின்னால் இருந்து வேலை செய்த நீங்கள் இப்போது முன்னால் நின்று வழிநடத்தும் லீடராக மாறுவீர்கள்.
சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். குறிப்பாக ஐடி துறை, வங்கித்துறை, நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஏறுமுகமான காலம். இடமாற்றம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். பணம், இதுதானே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. கவலைப்படாதீர்கள். குரு பகவான் உங்கள் 8ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்ப்பதால் திடீர் பணவரவு உண்டாகும். பழைய கடன்கள் அடைபடும். வராத என்று கைவிட்ட பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வரும். சேமிப்பு உயரும். முதலீடுகள் மூலம் லாபம் கொழிக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இது அறுவடை காலம். 8ஆம் இட பார்வையால் உயில் சொத்துக்கள் அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக பெரிய தொகை வர வாய்ப்புள்ளது. வீண் விரயங்கள் குறையும். சுப செலவுகள் அதிகமாகும். அதாவது வீடு கட்டுவது, தங்கம் வாங்குவது போன்ற முதலீட்டு ரீதியான செலவுகள் மட்டுமே இருக்கும். உங்கள் கையில் எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியம் சீராகும். 4ஆம் இடத்து குரு மன அமைதியை தருவார். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதற்கேற்ப உங்கள் மன அழுத்தம் குறையும். நீண்ட நாட்களாக இருந்த நாள்பட்ட வியாதிகள் குணமாகும். குறிப்பாக இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஒரு சீரான நிலைக்கு வருவீர்கள். உற்சாகம் உங்கள் உடலில் குடியேறும். காலையில் எழும்போது ஒரு புது தெம்பை உணர்வீர்கள். தியானம் மற்றும் யோகாவில் ஆர்வம் பிறக்கும். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும். உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்பட்டு உடல் பொலிவு பெறும். குழந்தை செல்வம் வேண்டி காத்திருக்கும் மேஷராசி தம்பதிகளுக்கு குரு பகவானின் அருளால் அழகான அறிவுள்ள குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தைகள் இருப்பவர்களுக்கு அவர்கள் மூலம் பெருமை வந்து சேரும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பும் மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். குருவின் 12ஆம் இட பார்வை வெளிநாடு யோகத்தை தரும். தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று விரும்பிய பாடப்பிரிவில் சேர்வீர்கள். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு மாநில, தேசிய அளவில் விருதுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேஷராசி அன்பர்களே, குருவின் 12ஆம் இட பார்வை உங்களுக்கு பயணங்கள் மூலம் ஆதாயத்தை தரும். அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் அல்லது தொழில் நிமித்தமான பயணமாக இருக்கலாம். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும். பல நாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு கதவை தட்டும். இந்த பயணங்கள் உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும். புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வித்திடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக அமையும். முடிவாக சொல்லப்போனால் இந்த 2026-27 குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு ஒரு மறுபிறவி போன்றது. இருண்ட மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்த சூரியனாக நீங்கள் பிரகாசிக்கப் போகிறீர்கள். உச்ச குருவின் பார்வைப்பட்ட இடமெல்லாம் பொன்னாகும். உங்கள் உழைப்பையும் நேர்மையையும் மட்டும் கைவிடாதீர்கள். பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இயலாதவர்களுக்கு கொண்டைக்கடலை தானம் செய்யுங்கள். ஓம் குருவே நமகா என்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் மேஷராசி நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.